வணக்கம். வளம். நண்டு கொளுத்தா வலையில தங்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு கொழுப்படுத்த நண்டு சும்மா இருக்க மாட்டாம பெண்களை பற்றி அவதூறு பேசினனால இப்ப செருப்பாலே அடி வாங்கி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொழுப்படுத்த நண்டு யாருங்கிறத பார்க்கலாம். ஊருப்பட்ட பேரு இந்து மதத்துக்குள்ள சாமியார்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதோடைய முத்தாய்ப்பா இந்த பிரேமானந்தால ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்டா ரஞ்சிதா சாமியார் வரைக்கும் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்ச வேலை. ஏன்னா உழைக்காமல் உண்டு வாழக்கூடிய ஒரு பெரிய கொடூரமான தரித்திர கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த சாமியார் பேர்ல இருக்கக்கூடிய அயோக்கிய பேருக்கு தான். அதுல வடநாட்டுல இந்த மாதிரி பார்ப்பன கும்பல்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு அப்பேற்பட்ட மரியாதை. அந்த மாதிரி ஒரு தெரு பொறுக்கி ஊரை ஏமாத்தக்கூடிய ஒரு தெரு பொறுக்கி இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொறுக்கி தான் இப்போ வந்துகிட்டு பெண்களை நாய்கள் அப்படின்னு சொல்லி செருப்பாலேயே அடி வாங்குவதற்குரிய அந்த ஆயத்த குறுக்கு தயாரா இருக்கான். அவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அனிருத்தாச்சாரியா அப்படிங்கிறவன். அவன் யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல மாணவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை இவன் வந்துட்டு நாய்களுக்கு ஒப்பானவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டான். அதாவது அதை சொன்ன உடனே பயங்கரமா குறிப்பா நன்றாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வடநாட்டுல பெண்கள் கேவலமாக பயன்படுத்தப்படுகிறார்கள். பெண்களுக்கு ஜாதியே கிடையாது, அவர்ண ஜாதியை சேர்ந்தவர்கள்னு இந்து மதம் சொல்லியிருக்கு. ஜாதியிலேயே 4 வகையான ஜாதியை நான் படைத்தேன்னு கிருஷ்ணன் சொன்னதா சொல்லிட்டு திரியிறாங்க. பார்ப்பான தவிர மற்ற அனைவரும் சூத்திரன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுல பெண்களுக்கு அந்த சூத்திரர்களுக்கு கீழே அடிமை சேவகம் செய்யணும்னு சொல்லி மனு எழுதி வச்சிருக்கா. இந்த மனுவை எத்தனை முறைதான் நாம கொளுத்துவது? பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூக வாழ்வியல் சமூகத்துக்கே எதிராக இருக்கக்கூடிய மனுவை கொளுத்துவதுதான் நம்மளுடைய கொள்கையாவே வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த காட்டு முராண்டித்தனமான சிந்தனைகளை இந்த 2025 கொண்டுட்டு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி கேடுகட்ட பொறுக்கிகளை என்ன செய்வதுங்கிறத முக்கியமான விஷயம். 2வது, மதுராவில் இருக்கக்கூடிய விருந்தாவன் அப்படிங்கிற இடத்துல ஹரிமடம் அப்படிங்கிற ஒரு மடத்தோட தலைவராகத்தான் இந்த பொறுக்கி இருக்கான் இந்த அனிருத்தாச்சாரியா. நிகழ்ச்சி ஒன்றுல பேசும்போது கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் நடத்தை கெட்டவர்கள், அவர்கள் தங்களது குடும்பத்திற்கும் வருங்கால கணவர்களுக்கும் நல்லவர்களாக நடந்து கொள்ளவே மாட்டார்கள் என்று கூறி பெண்கள் மத்தியில மிக பெரிய அளவுக்கு கொந்தளிப்பை உண்டு பண்ணிவிட்டார். இவர்கள் தெருவில் இருக்கக்கூடிய பெண் நாய்களோடு ஒப்பிட்டு பேசு. இவங்க எல்லாருமே தெருவில் தெரியக்கூடிய பெண் நாய்களுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய மனித குலத்துக்கு எவ்வளவு பெரிய விடக்கூடிய சவால். அதுவும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய வேலை. சாமியாருடைய இந்த அருவருப்பான பேச்சு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள்ட்ட மிகப்பெரிய கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்திடுச்சு. பல்கலைக்கழக மாணவிகளும் பேராசிரியர்கள் இணைந்து அனிருத்தாச்சாரியருடைய உருவப்படத்தை கல்லூரிக்கு முன்னாடி வச்சு கொளுத்தி செருப்பாலேயே அடின்னு அடிச்சு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. நன்றாக தெரிந்து கொள்ள விஷயம், இது நடப்பது தென்னாட்டுல கிடையாது, வடநாட்டுல. அப்போ சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு சொல் உலகம் முழுக்க சென்று சேர்வதற்கான வாய்ப்பை இங்கே உருவாக்கி கொடுத்தது இந்தியாவில் தந்தை பெரியார். ஏன்னா மற்ற தலைவர்கள் அனைவருமே இயக்கமாக கட்டமைக்காமல் போனதுதான் துரதிர்ஷ்டம். தந்தை பெரியார் மட்டும்தான் நீ யாரா வேணாலும் இரு, ஆனால் மானத்தோடு இரு, தன்மானத்தோடு இரு, உன் சுயமரியாதைக்கு இழுக்கு யார் எது நேர்ந்தாலும் உன் உயிரை கொடுத்தாவது அந்த விஷயத்தை நீ காப்பாற்றணும்னு சொன்னதுனால இன்னைக்கு எல்லா பக்கமும் அந்த சுயமரியாதை போய் சென்றதன் விளைவாகத்தான் இன்னைக்கு இந்த கேடுகட்ட பொறுக்கி அனிருத்தாச்சாரியா தைரியமாக திமிராக சொன்ன அந்த வார்த்தைக்கு அடுத்த நிமிஷமே அங்க செருப்பால அடிக்கிறதும் நெருப்பிட்டு கொளுத்தக்கூடிய போராட்டத்தையும் தொடர்ச்சியா அந்த பெண்களை செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, சாமியாருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சனாதனிஸ்ட், அவங்க எல்லாமே பெண்கள் கூட்டத்துக்குள்ள அத்துமீறி உள்ள புகுந்து அந்த எரிக்கப்பட்ட செருப்பால அடி வாங்கப்பட்ட அந்த அனிருத்தாச்சாரியாருடைய அந்த போட்டோ ஃபுல்லா எடுத்துக்கிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க.
இதுல வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, வழக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அனிருத் ஆச்சாரியாவை வந்து கேஸ் போட்டு பொட்டனிய பிடிச்சு உள்ள தள்ளாத வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு அகல மாட்டோம்னு சொல்லி அங்க போராட்டம் தீவிரமடையுது. இவங்க என்ன பண்றாங்க, குட்டி கலாட்டா பண்றதுக்கு உள்ள புகுந்து, அதுவும் லேடிஸ் இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள உள்ள புகுந்து, இவனுங்களுக்கு தான் வரைமுறை வரம்புங்கிறதே கிடையாதே. ஒன்னா நம்பர் காட்டு முராண்டி முண்டங்கள் ஜென்மங்கள் கேட்டா இவங்களை தவிர இந்த உலகத்துல வேற எவனையுமே நம்ம லிஸ்ட் காட்ட முடியாத அளவுக்கு உள்ள புகுந்து அடாவடி பண்ணி அந்த போட்டோவெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கூத்து ஒண்ணு நடந்திருக்கு. வடநாட்டுல இருக்கக்கூடிய இந்த போலீஸ் எல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னு தெரியல. அங்க போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன பண்ணிக்கீங்கன்னா, சாமியார் மேல கேஸே போடல. இன்னைக்கு வரைக்கும் கேஸே போடாம போராட்டத்தை கைவிட சொல்றதும், நீங்க வந்து வாங்க இது பெரிய காட பத்தி பேசிட்டீங்க, காட் வந்துட்டு இப்படி அவரை மன்னிக்க கூடாதா அப்படி இப்படி பேசி இங்க போராட்டம் மேலும் மேலும் எரிச்சல் ஆயிருச்சு. இது என்னடா இது இப்படி லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிய, உன் வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளைகளை வந்து நாயின்னு சொல்றானே உனக்கு மானரோசம் இல்லையாங்கிற அளவுக்கு அங்க அடிஷனல் கச்சாயத்தை ஆகுமோ. இது என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, கடைசியில அந்தர் பெல்ட்டி அடிக்கிற மாதிரி வழக்கம் போல இந்த கேடுகிட்ட பொறுக்கிகள் லைட்டா ஒரு வார்த்தைகளை விடுவானுங்க. அது பெரிய பிரச்சனையா மாறின உடனே நான் அப்படி சொல்லவில்லை, எனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்தர் பெல்ட்டி அடிப்பானுங்க. அதன் அடிப்படையில நான் சாஸ்திரத்தில் உள்ளதை சொன்னேன். ஏண்டா நாயே, சாஸ்திரத்துல இருக்கிறத நீ ஏன்டா இப்ப வந்து சொல்ற? சாஸ்திரத்துல தான் கேடுகட்ட பொறுக்கித்தனமா இருக்குங்கிறத எங்களுக்கு தெரியுது. நாங்க வருஷத்துக்கு ஒரு பிறந்த நாள் நினைவு நாளுங்கிற மாதிரி கொளுத்திக்கிட்டு தாண்டா இருக்கோம். நாங்க இங்க அறிவுக்கு கேடாக இருக்கக்கூடிய அனைத்தையுமே நாங்க கொளுத்துவோம். அதற்கு நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. இங்க அறிவுக்கும் சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதிர்த்து நாங்கள் போராடுவோம். இதுதான் எங்களுடைய தத்துவம். நீ சாஸ்திரத்துல இருக்கிறதுக்கு வந்துட்டு இப்ப என்ன நக்கரக்கா வந்து இப்படி சொன்னேன்னு எல்லாருமே கேட்க மாட்டாங்களா? எதுக்கு சொன்ன சாஸ்திரத்துல இருக்கிறத? சாஸ்திரத்துல என்னென்ன இருக்குங்கிறத உன்னையே விட எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கேடுகட்ட எச்சத்தனம் என்னங்கிறத தெரியும். சாஸ்திரத்துல வயசுக்கு வராத பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லியிருக்கு. இப்ப வந்து சொல்லுவியாடா நீ? சொல்லுவாங்க. இது பாப்பார பயலுக்கு ஃபுல்லா சொல்லுவானுங்க, வெக்கம் இல்லாம சொல்லுவானுங்க. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, பகவான் அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லுவானுங்க. சொல்லி இப்ப செருப்புல அடி வாங்கணும்னு நான் சொல்லல, தப்பிச்சுக்குவானுங்க. குறைந்தபட்ச அறம் என்பது நான் சொல்லிய செயலுக்கு பொறுப்பேற்பர். இவனுக்கு ஏத்துக்குவாங்களா? சாஸ்திரத்தில் இருக்கிறதா சொன்னேன், அதனால வந்துகிட்டு நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு தெனாவட்ட திமிர்வாதமா திரும்பி வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இவனுங்க வச்சிருக்கக்கூடிய சாஸ்திரத்தை தான் இப்போது சட்டமாக்குவதற்கு இந்த RSSம் பிஜேபியும் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. அதனாலதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்போ ஒரு மோசமான ஆளுகள்கிட்ட வந்து சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு, அதை ஒரு பொழுதும் நான் அவர்கள் கையில கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்ப ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. அது வேற விஷயம். இப்ப கடைசியில என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் சேவைன்னு சொல்லிட்டு இந்து கரெக்டா பாருங்க, நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, எனக்கு எதிராக போராடுபவர்கள் கரெக்டா ஆன்டி இண்டியன், தேசத்துக்கு விரோதமான எப்படி பிஜேபி ஒரு ஆள பழக்கம். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, தேசத்துக்கு எதிராக காசை வாங்கி கொண்டு இந்த இந்து விரோத வலையில் வீழ்ந்தவர்கள் அவர் விழுந்து விட்டனர். காசை வாங்கி இவன் போறவங்க வரவங்கள நாயின்னு சொல்லுவானா? அதை எதிர்த்து ஏண்டான்னு கேட்டா இவங்களுக்கு எதிராக இருக்கிறத போய் நாங்க காசு வாங்கிட்டு வந்துட்டு இவனை போராடுறோமா? எவ்வளவு பெரிய கதை. கேட்கிறவன் கேனப்பையில அந்த கேப்பையில நெய் வடியுது அப்படிங்கிற பேச்சுதான் இது. இதுல இவனுடைய யோக்கியதை என்ன தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி 2023 டெல்லியில நடந்த பாலியல் சீண்ட பயங்கரமான இந்த பிரிட்ஜ் பூசன் வழக்கு நடந்துச்சு பாத்தீங்கல்ல, அந்த இந்த வீராங்கனையோட்ட தப்பா நடந்துகிட்டது. அதுக்கு இந்த பிரிட்ஜ் பூசனுக்கு ஆதரவா கருத்து சொன்னவன் இது. அப்பயும் இது பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்பயும் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன கருத்து தவறா புரிஞ்சுக்கப்படுது. எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க இந்த சாமியார் வேஷம் போட்டிருக்கக்கூடிய கேடிகள். இந்த கேடிகள் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியல்ல எந்த அளவுக்கு அப்படி சொகுசாவும் பவுசாவும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே இருக்கக்கூடிய இடம் வெளியே கிடையாது. சமூக ரீதியாக ஒட்டுமொத்த சமூகத்தில் சரி பகுதியாக இருக்கக்கூடிய பெண்களை இழிவுபடுத்துவதற்கு இவன் சாஸ்திரத்தை கொண்டுட்டு வந்து இவன் பேசிட்டு இவன் தப்பிச்சு இவ்வளவு எளிமையா போயிடுவானா? நாம் இருக்கக்கூடிய நாடு எந்த நாட்டுல வாழணும்? அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், பார்ப்பான் வாழும் நாடு கடும் புலி வாழும் காடு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பொருத்தமான ஒப்புமை ஊமை பார்த்தீங்களா? ஆனாலும் இப்போது இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சுயமரியாதையை பெற்று இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி அல்லு சில்லறை பொறுக்கிகள் இந்த மாதிரி பேசிய உடனே அவர்களுக்கான எதிர்வினையை அவர்கள் வாங்கியதுக்கு பிறகு நான்
அப்படி சொல்லவில்லை. எனது கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதுன்னு அடுத்த நிமிஷம் எதிர்வினை கொடுக்கிறானுங்கன்னா, நமது அடி ஒவ்வொரு முறையும் பலமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது, ஐயமும் கிடையாது. ஏன்னா, இந்த பொறுக்கிகள் எப்போதும் அந்த பழைய காலத்த கொண்டுட்டு வந்து வைக்கிறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அசந்து கூட நாம கண்ண மூடிறவே கூடாது.